ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட் அப்படின்னு ஹைப் பண்ணப்பட்ட ஒரு உணவை நீங்கள் தினமும் சாப்பிட்றீங்க. அது சாப்பிட்டாலும் கூட உங்களுக்கு வீக்காக தான் ஃபீல் ஆகுது. நீங்கள் டயர்டாக ஆகுறீங்க. உங்களோட வயிறு உப்புசமாகுது. ஏன்னா அது சரியாக டைஜஷன் ஆகலை. எந்த உணவு அப்படின்னு பார்க்குறீங்களா? அதுதாங்க நாள்தோறும் நம்ம எடுத்துக்கிற முட்டை. நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். நீங்கள் முட்டைகளை எதுக்காக சாப்பிட்றீங்க? அதில் புரதச்சத்து அதிகமாக இருக்கு அப்படிங்கிறதுனாலயா? அதில் மட்டும்தான் அதிக அளவில் புரதச்சத்து இருக்கு அப்படின்னு நீங்கள் நம்புறதுனாலயா? ஆனால் அதை சாப்பிட்டதுக்கு அப்புறமும் தினமும் உங்களுக்கு ஏன் இன்னும் டயர்டாகவே இருக்கு? உங்களோட முடி ஏன் கொட்டிகிட்டே இருக்கு? உங்கள் ஸ்கின் ஏன் டல்லாகவே இருக்கு? ஏன்னா உங்கள் உடம்புக்கு வெறும் புரதச்சத்து மட்டும் இருந்தால் பத்தாது. அது கூடவே மெக்னீஷியம், பாஸ்பரஸ் அந்த மாதிரி தாதுக்களும் சேர்த்து இருந்தாதான் உங்களுடைய உடம்பு எனர்ஜெட்டிக்காக இருக்கும். நான் இன்னைக்கு முட்டைகளை விட ரொம்ப அதிகமாக புரதச்சத்து இருக்கிற 5 உணவுகளை பற்றி தான் சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லைங்க, அது ரொம்ப ரொம்ப சிம்பிளாக அன்றாடம் உங்கள் கிச்சனில் இருக்கக்கூடிய ஐட்டம்ஸ் தான். இப்போ உங்களுக்கு நான் அதை ஒன்று ஒன்றா சொல்ல போகிறேன். அதில் 5வது உணவு உங்களுக்கு உண்மையாகவே ஷாக்கிங்காக இருக்கும். மற்ற உணவு வகைகளை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல முட்டையில் எவ்வளோ புரதச்சத்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தோராயமாக ஒரு முட்டையில் 6 கிராம் அளவு புரதம் கலந்துருக்கு. இப்போ முதல்ல நான் சொல்ல போகிற உணவு கிரீன் பீஸ், அதாவது பச்சை பட்டாணி. ஒரு கப் அளவு பச்சை பட்டாணியில் 8.6 கிராம் வரைக்கும் புரோட்டீன் இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, இதில் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா போனஸாக மெக்னீஷியம் அப்படிங்கிற அந்த தாது சத்தம் இருக்குது. இதில் இரும்பு சத்தம் மிகுந்து இருக்குது. இந்த மெக்னீஷியம் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது உங்களுடைய தசை செயல்பாட்டிற்கு ரொம்ப ரொம்ப உபயோகமாக இருக்குது. இதனால நீங்கள் அதிக அளவு கவலைப்படுறதும் தடுக்கப்படுது. அதே சமயத்தில் உங்கள் வயிறு உப்புசமாகுது இல்லைங்களா? அந்த பிரச்சனையும் இதில் வராது. இதுலேயும் ஒரு பிரச்சனை இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது கேஸ் ட்ரபிளை உண்டாக்கக்கூடியதாக இருக்குது. ஆனால் அதுக்கு ஒரு சொல்யூஷனும் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுங்க, இதை இரவே ஊற வச்சிடுங்க. இரவில் ஊற வச்சுட்டு காலையில் இதை வேக வைக்கும் போது ஒரு துளி அளவு இதில் ஓமம் கலந்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா அது கூட நீங்கள் பெருங்காயத்தை கூட ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இருக்கிற உணவு சிக்கன் பிரெஸ்ட். 100 கிராம் சிக்கன் பிரெஸ்டில் 27 கிராம் புரதம் நிறைஞ்சிருக்கு. இதில் போனஸான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் பாஸ்பரஸ் அப்படிங்கிற தாது நிறைஞ்சிருக்கு. இதனால உங்களுக்கு என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது உங்களுடைய எலும்போட உறுதிக்கு ரொம்ப பயன்படக்கூடியதாக இருக்குது. குறிப்பாக 35 வயதுக்கு மேலே இருக்கிற பெண்களுக்கு இது ரொம்ப ரொம்ப உபயோகமான ஒரு உணவு. இந்த சிக்கனை நீங்கள் கிரில் பண்ணி சாப்பிடுங்க, அப்படி இல்லைன்னா பாயில் பண்ணி சாப்பிடுங்க. இதை நீங்கள் ஃப்ரை பண்ணி மட்டும் சாப்பிடாதீங்க. நீங்கள் ஃப்ரை பண்ணி சாப்பிடும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அதில் உங்களுக்கு கிடைக்கிற ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே வீணாகும். அடுத்த உணவு பம்கின் சீட்ஸ், அதாவது பூசணி விதைகள். இதில் 28 கிராம் அளவு இருக்கிற பூசணி விதைகளில் 9 கிராம் அளவு புரோட்டீன் சத்து இருக்குது. பாருங்க எந்த அளவு அதிகமாக புரதச்சத்து இந்த பூசணி விதைகளில் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லைங்க, இதில் பாஸ்பரஸ், மெக்னீஷியம், ஜிங்க் இது மூன்றுமே நிறைஞ்சிருக்கு. ஜிங்க் உங்களுக்கு எதுக்காக உபயோகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆரோக்கியமான தோல், மினுமினுப்பான தோல் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த பூசணி விதைகளை அதிகமாக சாப்பிட்டுட்டு வரலாம். அது மட்டும் இல்லைங்க, இதனால உங்களோட எதிர்ப்பு சக்தி அதிக அளவில் தூண்டப்படுது. இந்த பூசணி விதைகளை நீங்கள் ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு சாப்பிடலாம், இல்லை அப்படியே கூட நீங்கள் சாப்பிடலாம். ஆனால் உப்பு சேர்க்காம சாப்பிடுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பருப்பு வகைகள். பருப்பு வகைகள்னு பார்த்தீங்கன்னாவே இந்த துவரம்பருப்பு, அப்புறமா பச்சை பருப்பு இருக்கு இல்லைங்களா, சிறு பருப்பு, இந்த மாதிரி பருப்பு வகைகளை தான் நான் இப்போ சொல்கிறேன். ஒரு கப் அளவு வேக வச்ச பருப்பில் 18 கிராம் அளவு புரதச்சத்து இருக்கு. இதில் மெக்னீஷியம் தாதுக்கள் அதிகமாக இருக்குது. இதனால என்ன யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎம்எஸ் என்று சொல்லக்கூடிய ப்ரீ மென்சுரல் சிண்ட்ரோம். அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பீரியட்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஃபிசிக்கலாவோ எமோஷ்னலாவோ சில ப்ராப்ளம்ஸ் ஏற்படுது இல்லைங்களா,
அந்த ப்ரீ மென்சுரல் சிண்ட்ரோமை சரி பண்ணுறதுக்கு இது ரொம்ப உதவியாக இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, இது உங்களோட சுகர் கிரேவிங்ஸை குறைக்கும். சுகர் கிரேவிங்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இனிப்பு சாப்பிடணும், நிறைய ஸ்வீட் சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருக்கு இல்லைங்களா, அதை குறைக்கும். இதுலேயும் கேஸ் ட்ரபிள் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்குது. அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வேக வைங்க. வேக வைக்கும் போது சிறிதளவு மஞ்சள் தூள் அப்படி இல்லைன்னா இஞ்சி, இது ரெண்டுமே கூட சேர்த்து கூட நீங்கள் வேக வைக்கலாம். நீங்கள் பொதுவாகவே பருப்பு உணவுகளை எடுத்துக்கும் போது அது கூடவே மாவுச்சத்து அதிகமாக இருக்கிற இந்த பரோட்டா, பூரி இந்த மாதிரி ஐட்டம்ஸோடு சேர்த்து இந்த பருப்பு சாப்பிடாதீங்க. 5வதா நான் சொல்ல போகிற நீங்கள் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த பொருள் கருப்பு உளுந்து. இந்த கருப்பு உளுந்து அப்படிங்கிறது பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப இன்றியமையாத ஒரு வரப்பிரசாதம் மாதிரி. 100 கிராம் கருப்பு உளுந்துல 25 கிராம் அளவு இதில் புரோட்டீன் இருக்கு. அது மட்டும் இல்லைங்க, இதில் இரும்பு சத்து இருக்கு, மெக்னீஷியம் இருக்கு, பாஸ்பரஸ் இருக்கு. இதில் என்னதான் இல்லை அப்படின்னு நீங்கள் கேட்குற அளவுக்கு எல்லாமே நிறைஞ்சிருக்கு. பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப இது நல்லது. இது வரைக்கும் நான் உங்களுக்கு ஒரு 5 சூப்பர் புரோட்டீன் ரிச் ஃபுட்ஸ் பற்றி சொல்லியிருந்தேன். அதாவது முட்டைகளை விட புரதச்சத்து அதிகமாக இருக்கிற 5 உணவுகளை நம்ம பார்த்தோம். இப்போ உங்களுக்கு போனஸ் டிப்பாக 6வதா ஒரு உணவு சொல்ல போகிறேன். இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. அதனால தான் நான் இதையும் உங்களுக்கு சொல்கிறேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர்க்கடலை. 100 கிராம் வேர்க்கடலையில் 25.8 கிராம் அளவு புரதம் நிறைஞ்சிருக்கு. வேர்க்கடலையாக சாப்பிடுங்க. பீனட் பட்டர் அந்த மாதிரி நீங்கள் சாப்பிடலாம். ஆனால் அதை விட வேர்க்கடலைகளை நீங்கள் வேக வச்சு சாப்பிடலாம், இல்லை அப்படியே ரோஸ்ட் பண்ணி சாப்பிடலாம் எண்ணெய் இல்லாமல். இது கூடவே உங்களுக்கு 2 அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸ் நம்ம எப்பவும் சொல்லுவோம் இல்லைங்களா, அதே மாதிரி சொல்ல போகிறேன். இந்த அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸ் எதுக்கு உபயோகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் முதல் புள்ளி, இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ். என்னுடைய நிறைய காணொளியில் நான் இந்த புள்ளியை பற்றி அதிக அளவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த புள்ளி உங்களுக்கு டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கிற ஒரு அற்புதமான ஒரு புள்ளி. அது மட்டும் கிடையாதுங்களா, உங்களுடைய தசை நார்கள் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் நல்லா உறுதியாக வச்சுக்கிறதுக்கு இந்த புள்ளி உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். அடுத்ததாக நான் சொல்ல போகிற இந்த புள்ளி ரொம்ப 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 அற்புதமான ஒரு புள்ளி. இப்போ நான் சொன்ன உணவு வகைகளில் நீங்கள் எதை சாப்பிட்டாலும் கூட அந்த உணவில் இருக்கிற ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே உங்களுக்கு அப்படியே கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த புள்ளியை உபயோகப்படுத்தலாம். ஏன்னா இது உங்கள் உணவில் இருக்கிற ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சி எடுக்கிறது. அது அதை கிரகிச்சிக்கும், அப்சர்வ் பண்ணிக்கிற ஒரு புள்ளி. அது மட்டும் கிடையாதுங்க, உங்களுடைய எனர்ஜி லெவல்ஸ் எப்போவுமே அதிகமாக இருக்கும். நீங்கள் நல்லா பிரிஸ்காக இருப்பீங்க, உங்களுக்கு டயர்ட் ஆகாது, உங்களுக்கு கூடுதலாக அதிகமாக சக்தி இருக்கும் உடம்புல. 2 வேளைகள் 2 நிமிஷங்கள் பண்ணணும். வெறும் முட்டைகளை மட்டுமே நம்பி இருக்காதீங்க. புரதச்சத்து நிறைய உணவுகளில் நிறைஞ்சிருக்கு, அது எல்லாமே சாப்பிட்டு பழகுங்க. இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வெறும் புரதச்சத்து மட்டுமே நம்ம உடம்போட தேவையா இருக்காது. அது கூடவே என்னென்ன இருக்கணும், அயன் இருக்கணும், மெக்னீஷியம் இருக்கணும், பாஸ்பரஸ் இருக்கணும். இந்த மாதிரி நிறைய தாதுக்களும் சேர்ந்து தான் நம்மளோட உடம்புக்கு எனர்ஜியை கொடுக்குது. வெறும் புரதம் மட்டும் பத்தாது. அதனால சத்துள்ள மற்ற உணவுகளை தேடி தேடி இந்த சத்துக்கள் எது எதுலலாம் இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதை சாப்பிடுங்க. நான் அது சம்மந்தப்பட்ட ஒரு காணொளியும் விரைவில் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஒரு உணவை மறுபடியும் சூடுபடுத்தும் போது அந்த உணவு எப்படி விஷமாகுது, அது எப்படி உங்களுடைய செரிமானத்தை அஃபெக்ட் பண்ணுது, உங்களோட ஸ்கின்னை எப்படி அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிறத ஒரு காணொலியை நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கை நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணுறேன். நீங்கள் அந்த காணொலியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். இந்த காணொளி உங்களுக்கு உபயோகமாக இருந்துச்சுன்னா இதை நீங்கள் லைக் பண்ணுங்க, உங்களுடைய நண்பர்களுக்கோ இல்லை உங்கள் உறவினர்களுக்கோ இதை ஷேர் பண்ணுங்க. இது போன்ற உங்கள் உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட அற்புதமான தகவல்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
அது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு நான் சொன்னதுலேயே ரொம்ப பிடிச்ச புரோட்டீன் ஃபுட் எது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.